லொக்கேஷன் அந்த பக்கம் ஓடிபி டூ உட்காருங்க ப்ரோ. அந்த பக்கம் ஒரு ரூட்டு தானே இருக்கு. ஒரு ரூட்டு தான் எனக்கு லொக்கேஷன் அந்த பக்கம் ஓடிபி 69 உட்காரு போகலாமா? சரி என்கிட்ட இருக்கும் ப்ரோ 50 ரூபா இருக்கும். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. செவன் டூ உட்காருங்க ப்ரோ. போகலாமா ப்ரோ? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 5:30 மணி ஆகுது. 5:30 மணிக்கு அப்புறமேட்டு இப்போ நம்மளோட ஒரு ரைடு. இது கரெக்டாக ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்ரு 18 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா ஆவடி. ஏன்டா ஆவடி போயின்னு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் பண்ணுறது வேறு வழி இல்லை. இங்கே ஒரு 1/2 hour நின்னதுக்கு அங்கேயாவது போயிட்டு ஒரு 18 நிமிஷத்தில் விட்டு கூட ரிட்டர்ன் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆர்டரும் ஏதாச்சும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று ஒரு ரைடு கட்சிதாங்க. அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ போகிறேன். நான் கூட
146. தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 146 கஸ்டமர் 146 பே பண்ணிட்டாரு. இந்த 5 ஸ்டார் இருக்குல்ல, இதால் தான் கைஸ் நேற்று ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏதோ சரி நம்ம வந்து எல்லாருக்குமே 5 ஸ்டார் தான் போட்டுன்னு இருந்தோம். நான் எல்லாருக்கிட்டே இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட இது ஒரு 4 நாளாகவே வந்து இந்தமாரி தான் இருக்குது. இப்போ நம்ம திரும்ப ரைடை ட்ராப் பண்ணுறோம் கஸ்டமரு, அவங்க வந்து நம்மளுக்கு 1 ஸ்டார் போகிறதுக்கே மினிமம் 1 ஸ்டார் தான் போடுவாங்க. இப்போ அவங்களும் ஒரு 5 ஸ்டார் போட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஆர்டர் கேன்சல்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே மைனஸ் ஆகினே வந்துன்னு இருக்கும். நான் வந்து எல்லாருக்குமே 5 ஸ்டார் தான் போடுவேன். ஏதோ வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. நேற்று ஒரு வீடியோவில் ஒரு கஸ்டமர் டிப்ஸு கொடுத்தாரு. அவர் கரெக்டாக 87 ரூபாய்க்கு வந்து 150 பே பண்ணார். 3 50 நோட்டு கொடுத்தாரு. பின்னாடி வேறு டிராஃபிக்காக இருந்ததா, சரி அவரை இறக்கி விட்டு நானும் ஏதோ தானுன்னு சொல்லிட்டு 3 ஸ்டார் கொடுத்துட்டு போயிட்டேங்க. அந்த வீடியோ நேற்று நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணேன். அது ஒரு எடிட் போட்டு அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரியாக கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி என் வாயால் சொல்கிறது எனக்கே புரியல. சரி என்ன பண்ணுறது, தெரியாமல் பண்ண ஒரு தப்புக்கு இப்போ இந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. 9297 போகலாமா ப்ரோ? பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணுறோம். இது கரெக்டாக வந்து 7 கிலோமீட்டர். டென்டல் காலேஜுங்க. எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ். ஓகே ஓகே. ஃப்ரண்ட்டில் இன்ஜினியரிங் வரும்னு நினைக்கிறேன். இது டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஓகே ஓகே ப்ரோ. பார்க்கிங்கா சார்? டென்டல் காலேஜ் சார். ஆ 97 சார். தேங்க்யூ சார். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆக போகுது. நான் ப்ரோ நைட்டில் ஏன் ப்ரோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம அதாவது வந்து நேற்று 2ஆம் தேதி நம்ம வெடிகாலம் 5 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். நான் என்ன பண்ணேன், சரி ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு 9 மணி வரைக்கும் ஓட்டினேன். சரியாக ஏர்னிங்ஸே பண்ண முடியல. அது இல்லாமல் வந்து ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. என்னடா இது வெறுப்பாக போகுது இன்னைக்கு டே அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நான் காலைல ஏஞ்சி சொல்வேன் இன்றைக்கி காலைல போகலாமா இல்லை வேணாமா சொல்லிட்டு டபுள் மைண்டில் ஏஞ்சி வந்தேன். அப்படி பார்த்தா சுத்தமாக ஏர்ன் பண்ணவே முடியல. சரி சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் டே என்னடா அப்படியே தூங்கினே இருக்கிறேன், வேறு வீடியோ போடணுண்டா, ஏர்னிங்ஸ் வேறு சேலஞ்ச் வேறு கம்ப்ளீட் பண்ணணுண்டா எனக்குள்ளே நானே ஒரு சவுண்டை கொடுத்துன்னு. அதுக்கப்புறமேட்டு ஒரு எத்தனை மணிக்கு 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் 500 சில்லறையோ ஏர்ன் பண்ணியிருந்தோம் காலைல. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஒரு 8 மணிக்காக கிளம்புனேன், அதாவது நைட்டு 8 மணிக்காக. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. வீட்டில் வேறு எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வேறு பண்ணிட்டாங்க. சரி இதுக்கு மேலே இருந்தால் மரியாதையே கிடையாது சொல்லிட்டு இப்போ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1938 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுறோம் கைஸ். இருங்க இதில் சொல்லிடுறேன். இது இன்னி டேவா, இன்றைக்கி வந்து ஏப்ரல் 3, ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நம்ம விலாகு. இன்றைக்கி விலாக் வந்து நான் ஈவினிங்காக கண்டினியூ பண்ணுறேன். தலையும் வேறு சவுண்டு கொடுக்குறானுங்க. போர்ட்டலில் ஒரு 200 கைஸ். அப்புறம் ரேபிட்டோவில் வந்து 322 ரூபாய் இன்றைக்கி. இப்போது 2 ரைடு எடுத்தோம், அந்த காசு ஆட் ஆகிடுச்சு. அப்போ நேற்று ஆட் ஆகணும் காசு காட்டிடுறேன் இருங்க. நேற்று வந்து 980 ரூபா கைஸ். இது எல்லாமே கமிஷன்லாம் பிடிச்சி நம்ம கையில் வந்த காசு பார்த்திங்கன்னா 1938 ரூபா. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்றைக்கி வந்து 202 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நம்ம கைவிட்டு போந்தெல்லாம் மைனஸ் பண்ணால. ஏன்னா நேற்று நான் வீடியோ போடவே இல்லை, சரியாக வீடியோ போடல நேற்று. நான் ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கமாண்ட் ஒன்று வந்தது கைஸ். அந்த கமாண்டை நீங்களே பாருங்களேன். மனசாட்சி இல்லாமல் இப்படி இல்லாமல் திட்டுவாங்க என்ன சொல்லுங்கள். நானும் சரி அந்த கமாண்டை பார்த்தோன்னே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. என்னடா இது கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போடுறோம், இந்தமாரிலாம் திட்டுறாங்க எப்படி தான் அப்படின்னு ஒரு மாதிரியே எனக்குள்ளே யோசனை. அதனால தான், அது இல்லாமல் ஒரு கொஞ்சம் வேலை வேறு இருந்தது, அதனால அந்த வேலையை முடிக்கணும். அதனால தான் நேற்று நம்மளால் பேசி போட முடியல கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 202 கிலோமீட்டர் சுற்றிருக்கோம். 500 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்ல, ப்ளஸ் பண்ணுறேன். டேய் அப்புறம் இன்றைக்கி நம்ம செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கைஸ். 100 ரூபாய். சரி கைஸ், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து 64வது டே 64 ஃப்ராய்டு பார்த்தீங்கன்னா 1338 ரூபா ஃப்ராய்டு. சரி கைஸ், நம்ம வீடியோ ஏதாவது புதுசாக பாராமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அங்கே வேறு 2 அக்காங்க வேறு பார்த்துனே இருக்காங்க கைஸ். அண்ணன் அதான் லூஸு மாரி பேசினுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில். சரி கைஸ், எல்லாம் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நானும் அப்படியே போயிட்டு தூங்குறேன். திருப்பி நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு தெரில. டே 64 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1338 ரூபா கைஸ். அவங்க ஒரு மாதிரியாக என்ன பார்த்துன்னுக்குறாங்க. நான் இங்கேருந்து நோண்டா தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் சேஃபாக இருங்க. எல்லாருக்கும் பாய்.